Hello guys, in this video we are going to see Romeo. ஏப்ரல் 11 தியேட்டர்லையும் சமீபத்தில் ஆகா மற்றும் அமேசான் பிரைமில் மே 10ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விநாயக் டைரக்ட் பண்ணியிருக்காரு, விஜய் ஆண்டனி மற்றும் மெர்னாலினி நடிச்சிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். மலேசியாவில் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் தன்னுடைய சொந்த ஊருக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. இவருக்கு காதல் பண்ணி திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு இருக்கிறாரு. இவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் கதாநாயகி அவங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தான் ஒரு நடிகை ஆகணும் அப்படின்ற பேஷனோடு இருக்காங்க. எதிர்பாராத விதமாக படத்துடைய கதாநாயகிக்கும் கதாநாயகனுக்கும் திருமணம் நடக்க இவங்களோட வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. கேட்கும்போது நீ கையை தூக்கு. ரியாலிட்டியாக ஆண்கள் தான் வேலைக்கு போயிட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா கடனை அடைக்கணும், தனக்கு தேவையான அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் செட்டில் ஆகுறது, காதல் கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை விஜய் ஆண்டனியோட ஒரு டைலாக் கொடுத்து நம்மளா கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை இப்போ ஜாபு போயிட்டு செட்டிலாக இருக்கிறவங்களுக்கு நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. லவ் பண்ண வேண்டிய வயசில் நீங்கள் எல்லோரும் லவ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வீட்டு கடனை அடைச்சிட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டு திரும்பி பார்த்தா என்னோடய வயசெல்லாம் என்கிட்டே சொல்லாமல் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் எனக்குன்னு ஆசைப்படுற ஒரே விஷயம், நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ண அந்த லவ்வை. மெர்னாலினி கேரக்டர் பொதுவாக இப்போ இருக்கிற பெண்கள் என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, என்ன மாதிரி கூத்தடிக்கிறாங்க அப்படின்றது தான். கல்யாணம் ஆகி முதல் நாள் சென்னைக்கு அந்த நைட்டு நடக்கக்கூடிய விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதில் நல்ல ஒரு சாங் பேக்ரவுண்டில் கொடுத்து மெர்னாலினியை மாசாக காமிச்சிருந்தாங்க. மெர்னாலினி விஜய் ஆண்டனி ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகவே போகுது. எப்பயுமே அவங்க பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனி பேசலாம் அப்படின்னு போனாங்கன்னா மெர்னாலினிக்கு பிடிக்காது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட பழக மாட்டாங்க. இல்லை வேறு யாராவது இப்போ ரோட்டில் எங்கேயாவது போகிறோம்னு தெரிஞ்சவங்க யாராவது பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட பேச மாட்டாங்க. யாரோ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும். விஜய் ஆண்டனி எடுத்துட்டிங்கன்னா அவர் மெர்னாலினி ஒரு நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கும் இருக்குது. ஒரு பேஷனை எப்படியாவது அவங்களோடது அடையணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத மோட்டிவேட் பண்ணுவார். உண்மை, வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தை நினச்சி சோர்ந்துடாதீங்க, அதை உங்கள் டேலண்ட்டாக மாற்றுங்க. லைஃப்பில் சந்தோஷம் வரும்போதெல்லாம் நல்லா வாழணும்னு தோணும். இந்த படத்தில் காமெடி சொல்லும், ஏன்னா நடுவில் அங்கங்கே நம்மளால சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடி இருக்குது. விஜய் ஆண்டனி பண்ணுறாரு, யோகி பாபு, விடிவி கணேஷ், ராஷா அப்படின்னு மீசை முற்கில் நடிச்சிருந்தார் இல்லையா, அவரும் பண்ணுறாரு. அண்ட் மெர்னாலினி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ராஷா போக மீதி ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே காமெடி நல்லா பண்ணுவாங்க. மெர்னாலினி கிட்டேயும் அவங்க பண்ணுறக்கூடிய செயலியும் காமெடியாக கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிண்டலிக்கிறது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் எதிர்பாராத சீன்களும் இந்த படத்தில் இருக்கும். அண்ட் டிவோர்ஸ் நடக்கக்கூட நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த படத்தில் அப்பாவுடைய கேரக்டர் பொதுவாகவே பெண்கள் அப்பா பார்த்தாங்கன்னா பயந்துக்குவாங்க, அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களே இருக்கும் இல்லையா. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பொண்ணு நடிக்க போகிறா அப்படின்னாலே அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ நடிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சு அப்பா கோவப்படுறது நல்லா கொண்டுட்டு போயிருந்தாங்க. பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ஒரு ஐடியா சொல்லவே எவ்வளோ கூச்சமாக. படத்துக்கு மியூசிக் ரவி அப்படின்றவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ அந்த ஒரு பாட்டு இருக்குதுங்க விஜய் ஆண்டனி பறக்கிற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பாடல் கேட்குறதுக்கு. அது போக மற்ற பாடலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பாஷா அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் விஜய் ஆண்டனி பண்ணியிருக்காரு. ஆக்டிங் ப்ளஸ் எடிட்டிங் ரெண்டுமே ஏற்கனவே பிச்சைக்காரன் பார்ட் 2க்கும் அவர் எடிட் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் சொல்லும், அந்த பாட்டில் அவர் லைட்டாக ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அது அந்த வாட்டர் அப்படியே இது பண்ணுற மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எக்ஸ்ட்ரானரியாக ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தவங்களும் இளவரசு, அதுக்கப்புறம் மெர்னாலினி, விஜய் ஆண்டனி, ராஷா, விடிவி கணேஷ், யோகி பாபு எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லா நீட்டாக நடித்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபி அப்படின்றத அந்த பாஷா அவர் நேச்சராக எடுக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணி
நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது படத்தோடைய செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா தேவையில்லாத சீன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுது. அண்ட் மொத்தத்தில் இந்த ரோமியோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, இல்லை சோகமாக, இல்லை வந்து கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு மாதிரி அந்யோன்யமா ஹக்கிங்